சாதாரண ஒரு சின்ன சின்ன பிரச்சனைக்கு எல்லாம் நம்முடைய சகோதரர்களை ஒரு முஸ்லிம் எப்படி இருக்கப்பட வேண்டும் தெரியுமா? ஒரு முஸ்லிம் இன்னொரு சகோதரன் மத்தியிலே அவன் உள்ளத்தில் எப்படி நினைக்கப்பட வேண்டும் தெரியுமா? அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சபையில் அமர்ந்து கொண்டிருக்கும் போது ஒரு நபித்தோழர் வருகிறார். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு சொல்கிறார்கள், இதோ இப்பொழுது ஒரு நபித்தோழர் வருவார், அவர் சொர்க்கவாதி என்பதாக அல்லாஹ்வின் தூதர் சொல்கிறார்கள். மக்கள் எல்லாம் ஆவலமாக பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். யாரையாவது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொர்க்கவாதி என்று சொல்லிவிட்டால் அவர் சொர்க்கவாதிதான். அல்லாஹ்வினுடைய தூதருடைய வாயிலிருந்து வருகிறது, யார் அந்த நபி? இரண்டாவது நாளும் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு சொல்கிறார்கள், இப்பொழுது ஒரு நபித்தோழர் வருகிறார், அவர் சொர்க்கவாதி என்பதாக சொல்கிறார்கள். மக்கள் எல்லாம் அவளோடு பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். யார் அந்த நபித்தோழர் என்பதாக பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். நேற்றைய தினம் எந்த நபித்தோழர் வந்தாரோ அதே நபித்தோழர் அவர்கள் வருகிறார்கள். அல்லாஹ்வின் தூதர் அவர்களுக்கு சலாத்தை சொல்லுகிறார்கள். அவர்கள் விதித்த தொழுகை தொழுது விட்டு கலந்து சென்று விடுகிறார்கள். 3 நாளும் தொடர்ந்து இதே தான் நடக்கின்றது. சகாபாக்கள் அந்த அமலை செய்யப்பட வேண்டும் என்று நபித்தோழர்களுடைய எண்ணங்கள். நம்மை போலவர்கள் அல்ல. இந்த சகோதரி குறித்து ஏதாவது தவறுகள் சொல்லிவிட்டால், ஏதாவது அவர் தவறு பண்ணிவிட்டால் அந்த தவறு என்ன பண்ணியிருப்பான் என்று ஆராய போது நம்மளை போல அல்ல அந்த நபி தோழர்கள் செல்கிறார்கள். அவர் இல்லத்திற்கு செல்கிறார்கள், தன்னை அறிமுகப்படுத்திக் கொள்கிறார்கள். அவர் இல்லத்துக்கு சென்று, நான் வெளியூர்வாசி, சில நாட்கள் உங்களுடைய வீட்டில் நான் தங்கிக் கொள்ளட்டுமா என்பதாக கேட்கிறார்கள். தங்கிக் கொள்ளுங்க, அனுமதி கொடுக்கிறார்கள். எதற்காக? அவர் என்ன நன்மை செய்தார், அந்த நன்மை என்னுடைய வாழ்வில் கடைபிடிக்கப்பட வேண்டும், நானும் சொர்க்கவாதியாக ஆகப்பட வேண்டும் என்று எண்ணி அவருடைய இல்லத்தில் அவர் தங்குகிறார். தங்கி பார்க்கிறாங்க, 3 நாள் நன்மை செய்கிறனோ அந்த நன்மை தான் அவங்கள்ட்ட இருக்குது, பெருசால அவங்கள்ட்ட எதுவும் இல்லையே. என்ன சொல்றீங்க? ஆமா, நாங்கள் அல்லாஹ்வின் தூதரோடு அமர்ந்து கொண்டிருக்கும் பொழுது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்போது ஒரு தோழர் வருவார், அவர் சொர்க்கவாதி என்பதாக சொன்னார்கள். 3 நாளும் நீங்கள் தான் வந்தீர்கள். எனவே அந்த நன்மை உங்களிடத்தில் என்ன இருக்குது என்பது தெரிந்து கொள்வதற்காகத்தான் உங்களுடைய மத்தியில் நான் வந்தேன் என்பதாக சொல்கிறார்கள். அந்த தோழர் சொல்கிறார், ஆம், பெருசா நன்மை இல்லாத இல்ல, எங்கிட்ட பெருசா நன்மை இல்ல, இருப்பினும் என்னுடைய வேலை என்ன தெரியுமா? நான் இசாவுடைய தொழிலை தொழுது விட்டு இரவு உணவு உண்ணக்கூடிய உணவை உண்டு விட்டு என்னுடைய படுக்கை அறையில் நான் அமர்ந்து கொண்டு